இது சாதாரண கொலை இல்ல, மொத்தம் 3 மர்டர்ஸ் ஒரே பேட்டர்ன்ல பண்ணிருக்கான். ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். சமீபத்தில் ஒரு இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்கு. லியோ திரைப்படம் 404 கோடி தான் வசூல். சேட்டலைட்டு, டிஜிட்டலு, ரீமேக் ரைட்ஸ், எஃப்எம்எஸ், அதுக்கப்புறம் ஆடியோ ரைட்ஸ், இது எல்லாம் சேர்த்தே மொத்தம் 404 கோடி தான் இந்த படம் வசூலே ஆயிருக்கு அப்படின்றாங்க. திரையரங்க வாயிலாக வந்து இந்த திரைப்படம் வந்து 176 கோடி சம்திங் தான் என்னவோ வந்து வசூலே ஆயிருக்குன்றாங்க. முதல்ல ஒரு விஷயத்தை எல்லாரும் கிளியர் பண்ணிடுறேன். இந்த 176 கோடின்றது கிராஸ் கலெக்ஷன் கிடையாது. முதல்ல நல்லா தெரிஞ்சுக்க. தயாரிப்பு நிறுவனத்துக்கு கிடைச்ச அமௌண்ட், அதாவது மொத்த வசூலில் அவருக்கு கிடைச்சது. அவர் கிடைச்சி என்னன்னா மிஞ்சி போனால் 75 2 வாரம் போட்டாங்க எனக்கு தெரிஞ்சு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். 75% நீங்கள் அந்த வசூலோடைய இன்னொரு 25% நீங்கள் கூட்டிக்கணும். அதுதான் வந்து அந்த படத்தோடைய தேட்டர் வழியாக வந்த வசூல். இப்போ 176 கோடி வசூல், அது கூட ஒரு 25% கூட்டினா கிட்டத்தட்ட வந்து ஒரு 220 கோடி வசூலாயிருக்கும். அப்படி சேர்த்தா கூட மொத்தமே பார்த்தா ஒரு 450-470 கோடி தான் அந்த படமே வசூலாயிருக்கு வேர்ல்டு வைடு. அவங்களுக்கு கிடைச்ச தொகை இதுதான் வந்து லியோ திரைப்படத்தோடைய வசூல் விவரம். ஆனால் படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காகவும் தன்னுடைய அபிமான நடிகர் தான் நம்பர் 1 இடத்தை காட்டுறதுக்காகவும் பொய்யான தகவல்களை அவங்க பரப்பிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாருமே திருப்பி அதை வந்து எக்ஸ்ப்ளோஸ் ஆகிடுச்சு. நான் சொல்லலை, அவங்களே சொல்லிட்டாங்க இந்த படத்துடைய வசூல் இவ்வளோ தான் ஆயிருக்குன்று. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா இந்த மாதிரி தேவையில்லாத செயல்களால் தான் இங்கே தமிழ் சினிமா நாசமாக போய் நிற்குது உட்காந்துக்கிட்டு. அதாவது எல்லா நடிகர்களுமே சொல்ல முடியாது. ஏன்னா அஜித் படங்கள், சூர்யா படங்கள், விக்ரம் படங்கள் இந்த மாதிரிலாம் தமிழ் ஆட்சிட்டு இருக்க மாட்டாங்க. இவ்வளோ வசூல் ஆச்சு, அவ்வளோ ஒரு சில வெகு சில நடிகர்கள் மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் உண்மையாகவும் படத்தில் ஃபேக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் தான் வந்து பெரிய ஆளு கணக்காட்டுறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சமீபத்தை கூட நீங்கள் வந்து ஒரு வீடியோலாம் கூட வைரல் ஆச்சு ஒரு டைமில். சந்திரமுகி படத்தோட போக்கிரி திரைப்படத்தில் வசூல் அதிகம்ட்டு. சந்திரமுகி திரைப்படம் கிட்டத்தட்ட வந்து 110 சென்டரில் தமிழ்நாட்டில் வெளியாச்சு. வெளியான 110 சென்டர்லையும் அந்த படம் 100 நாள் ஓடிச்சு. கிட்டத்தட்ட 90 நாட்கள் மேலே 110 சென்டர்லேயும் ஓடிச்சு. போக்கிரி திரைப்படம் 87 சென்டர்லேயும் தான் ரிலீஸ் ஆச்சு தமிழ்நாட்டில். 87 சென்டரில் வெறும் 5 சென்டர் தான் 100 நாள் ஓடிச்சு. அப்புறம் எப்படி வசூல் வந்து சந்திரமுகியோட போக்கிரி வசூல் அதிகமாக இருக்கும்? இது மாதிரி பல கேள்விகள் இருக்குது சார். அதெல்லாம் நம்ம சொன்னால் வந்து மன்மத்தில் பேசுகிறேன்னு சொல்லிவிடானுங்க. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் வந்து தற்பெருமை, தற்புகை. அதாவது 2 பிம்பம் தான் சார். ஒன்று தானாக வளர்ந்த ஒரு பிம்பம், இன்னொன்று தண்ணி ஊற்றி வளர்த்த ஒரு பிம்பம். அதாவது நம்ம பெரியாள்னு ஒரு 10 பேர் வச்சு தம்பட்டை அடிச்சுக்கிட்டு நம்ம தான் பெரியாள்னு சொல்லி கணக்காட்டிக்கிட்டே வந்தோன்னா ஒரு கட்டத்தில் வந்து நான் ஓ இவர் உண்மையிலே அவர் ஈக்குவலான ஆனா அப்படின்ற மாதிரி மக்கள் மனநிலை வந்து போகிற அளவுக்கு வந்து கட்டமைப்பு உருவாக்குற ஒரு விஷயம். இன்னொன்று தானாகவே வளர்ச்சி அடைந்த விஷயம். இந்த 2 விஷயம் தான் இங்கே இருக்குது. ஆனால் இங்கே எல்லாமே பண்ணுறது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா தம்பட்டை அடித்து தன்னை பெரியாளாக காட்டுறதுக்காக விஷயங்கள் தான். இன்னும் குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன். சன் நிறுவனம் கூட ஜெயிலர் திரைப்படத்துக்கு வந்து இவ்வளோ வசூலாச்சு அப்படின்ற மாதிரி போஸ்டர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்க ஐடி ஃபைல் பண்ணது ஏதாச்சும் வெளியே வந்திருக்கா? ஏதாச்சும் ஃபேக்குன்னு வெளியே வந்திருக்கா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. அவ்வளோ ஜென்யூனாக கரெக்டாக அக்யூரேட்டாக அவங்க கட்டிட்டு இருக்காங்கன்றது அர்த்தம் அதுக்கு. ஏன்னா இந்த படத்தை எடுத்து போட்டவன் அந்த படத்தை எடுத்து சொல்லிக்கலாம்ல, ஏன் சொல்லலை? ஏன்னா அவங்க கரெக்டாக கணக்கு வழக்கு கரெக்டாக வச்சுருக்காங்க, கரெக்டாக காட்டியிருக்காங்க தான் அதுக்கு அர்த்தம். உண்மையை சொல்ல போனால் அது அர்த்தம். ஏன்னா அந்த கஷ்டப்பட்டு கை காசை போட்டு படம் எடுத்து வியாபாரம் பண்ணி அதில் எவ்வளோ வசூல் லாபம் நஷ்டமான்றவங்களுக்கு விஷயம் தெரியும் சார். பினாமி பேர்லேயும் சொந்தக்காரன் பேர்லேயும் பேனர்லேயும் படம் எடுத்தவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாது உண்மையை சொல்ல போனால். ஏன்னா அவங்க கணக்கு வந்து படம் நல்லா படம் எடுக்கலாம் கணக்கு கிடையாது. இந்த நடிகரை வச்சு மக்களை ஏமாற்றி எவ்வளோ சம்பாதிக்கலான்றது தான் அவங்களுடைய உண்மையான நோக்கம். ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியில் வருது. ஸோ இது ஆரம்பத்துலேருந்து விஜய் படங்கள் நடந்துட்டு இருக்க ஒரு செய்தி தான் சார். இதில் வந்து நம்ம சொல்கிறது தான் ஒன்றும் இல்லை சார். ஆரம்பத்தில் முதல்ல வந்து அந்த படம் வந்து பெரிய லாபம்னு சொல்கிறதும், பெரிய வசூல் எல்லா நடிகரையும் பீட் பண்ண சொல்கிறதும், ஒரு 6-7 மாதம் கழிச்சு அந்த படம் பெரிய லாஸ்ன்னு சொல்கிறது வழக்கமாக நடக்கிற ஒரு நிகழ்வு தான். ஒன்றும் புதுசாக ஒன்றும் கிடையாது. வாரிசு படம் வந்து 300 கோடி போஸ்ட் வச்சு ஓட்டினார். கடைசியில் அந்த ஆள் இப்படி கேட்டால் சார் எனக்கு 141 கோடி தான் வசூலி ஆச்சுன்ற ரைடு வந்து மாட்டார். இன்னொரு வாட்டி நீங்கள் விஜய் வச்சு படம் பண்ணீங்களா கையெழுத்து கும்பிட்டு ஓடுறாரு தில்ராஜ். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் நாம சொல்லலை, நேரடியாக நடந்த நிகழ்வு. எல்லாமே பொய், பித்தலாட்டம், ஃபேக்கு சார். மொத்தம் ஃபேக்கு சார். இந்த மாதிரி நிகழ்வுகள் என்ன நடக்குதுன்னா தமிழ் சினிமா வந்து உருப்படியான ஒரு நல்ல தரமான படங்கள் எடுக்காமல் போகிறது காரணமே என்னென்னா இந்த மாதிரி ஃபேக்கான பீப்புள் தான். உண்மை சொல்ல போனால் நேர்மையாக நாணயமாக இருந்தோம்னா எல்லாமே தானாக நடக்கும். இந்த மாதிரி பொய் பித்தலாட்டம் பண்ணி தன்னுடைய வளர்ச்சியை வந்து பொய்யான கட்டமைப்பில் உருவாக்கிதுன்னா அது எல்லா காலத்திலும் நிலைக்காது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் பத்திரிகையாளர்கள் மட்டும் தெரியுது விஜய் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே. இன்றைக்கி பொதுமக்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் எக்ஸ்ப்ளோசிவ் பண்ணுறாங்க, எவ்வளோ வடைகள் சுட்டுட்டு இருக்காங்க, எவ்வளோ எப்படி ஏமாத்துறாங்க பாருன்றத இன்றைக்கி பொதுமக்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ இதாச்சு. ஏன்னா ஒரு அதாவது வளர்ச்சி அடைகிறதுக்கு எப்படி நேர்மையாவா குறுக்க வழிவா என்ன வேணாலும். ஆனால் வளர்ந்த பிறகு நீ குறுக்க
குறுக்கு வழி தான் நீ பார்ப்பேன்னு சொன்னேன்னா அது வந்து எல்லா டைமும் வந்து ஒத்து வராது, ஏற்றுக்கவும் மாட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, பப்ளிக்காக சொல்கிறேன், இன்னைக்கு எல்லாமே பொதுவான பப்ளிக்கே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி வந்து ஏன் இந்த மாதிரி கேவலமான செயலாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது. இதான் உண்மை சொல்லப்போனால் நேர்மையாக நியாயமாக படம் பண்ணுறவங்க எல்லாருமே அவங்க வேலையை பார்த்து தான் போயிட்டே இருப்பாங்க. தன்னை வந்து எல்லாரோடைய நான் தான் இந்தியாவிலே பெரிய நடிகர் சொல்லிட்டு கணக்காட்டுறவங்க தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அது முற்றிலும் எல்லா காலத்துக்கும் நிலைக்காது. அதான் உண்மை. இந்த கூலி 500 கோடிக்கு மேல வசூல்னு சொல்றாரு, அது கரெக்டா? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம்னா, கூலி இன்று வரை வந்து 500 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது முழுக்க உண்மைதான். ஏன்னா இவங்க ஐடி ஃபைல் பண்ண போறாங்க. நீங்களே பாருங்க, அடுத்த வருடம் மார்ச் மாதம் ஐடி ஃபைல் பண்ணுவாங்க. இந்த படத்துடைய வசூல் என்ன, இந்த படத்துடைய எங்களுக்கு கிடைச்ச ஷேர் என்ன, டிஜிட்டல் ரைஸ், டெலிவிஷன் ரைஸ் எல்லாத்தையும் அவங்க சொல்ல தான் போறாங்க. அப்போ பாருங்க, இவங்க வந்து சொல்றது உண்மையா இருக்கு. ஏன்னா இவங்க பொய்யான வசூல் சொன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்து போட்டுடலாம். இன்கம் டேக்ஸ்ல வந்து எல்லாருக்குமே வந்து விஷயங்கள் வந்து வெளில வரும், எல்லாருக்குமே டேட்டாஸ் இருக்கும், எல்லாருமே எவ்வளோ ஐடி ஃபைல் பண்ணுறாங்கன்ற விஷயம் தெரிஞ்சிடும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுன்னா, கூலி திரைப்படத்தில் வசூல் வந்து அடுத்த வருடம் வெளியாகும். நீங்களே பாருங்க, எந்த விதத்திலும் பொய்யான. ஏன்னா ஜெயிலர் திரைப்படம் அவங்க வசூலும் போது இந்த விஜய் ரசிகர்கள் தான் வடன்னு இருந்தானுங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதனால ஒன்றும் எடுக்க முடியல, ஒரு ஃபேக்கான விஷயத்தை அவங்களால எடுக்க முடியல. தெரியுதா உங்களுக்கு? இப்போ தெரியுது உங்களுக்கு யார் உண்மையா இருக்காங்க, யார் பொய்யா இருக்காங்கன்றது. இதுதான் வந்து உண்மை. சினிமா துறை நல்லா இருக்கணும்னா அவங்க வேலையை பார்த்தா போதும். நான் இவனோடைய பெரிய ஆளு, நான் அவனோடைய பெரிய ஆளு சொல்றதுனால தான் இங்கே உருப்படியான படங்கள் வர்றதில்ல. முதல்ல உருப்படியான படம் நடிக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. மக்கள் நல்ல படங்கள் கொடுங்கன்னு நினைங்க. அதில் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணீங்கன்னா இது தமிழ் சினிமா உருப்படுறதுக்கு வழி கிடையாது. இது அழிவை நோக்கி தான் போகும். தேங்க்யூ வெரி மச் சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.